ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய நியூ ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணி தரக்கூடிய ஒரு ஷார்ட் டைம்ல ஹை இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணி தரக்கூடிய 2 விதமான ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்பவே சேஃபு. ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்கும். ஸோ நம்பகரமா வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட் டைம் அப்படிங்கிறப்ப ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒரு பயம் வேண்டாம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா. லக்பதி ஸ்கீம் அப்படின்றது சொல்லி லக்பதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸில் தான் நான் பார்த்தேன். வேறு எந்தெந்த பேங்க்ஸில் வந்து இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து இந்தியன் பேங்க்ஸில் தான் பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இது தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க்ஸில் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான பீரியட் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா 60 மாதம், கிட்டத்தட்ட 5 இயர்ஸு. மினிமம் அமௌண்ட் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ஸ்லேருந்தே வந்து போடலாம். இதுக்கான மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் கிடையாதுன்னு இருக்காங்க. இதுக்கு கரண்ட்டாக வந்து 6.2% இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. ப்ளஸ் 1420 அதோட ஒரு 1420 ஆட் பண்ணோன்னா 2840. ஸோ அதோட ஒரு 1420 ஆட் பண்ணோன்னா 4220 மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 to 1420 அப்படியே ஆட் பண்ணிகிட்டே, அதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை விட குறைதலாக 500லேருந்தே பண்ணலாம். மினிமம் 500லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி மெத்தடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆர்டி தான், ஆர்டி மாதிரியே தான் இதோடைய மெத்தடு கால்குலேஷன். பட் ஆனால் இதோடைய கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக வருது. இதே சேம் அமௌண்ட் 1420 வந்து நம்ம ஆர்டியில் வந்து போட்டோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு போட்டுகிட்டே வரோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 1,11,000 11 தான் வந்து நமக்கு வரும் ஆர்டி கால்குலேஷன் படி. ஆனால் இவங்க வந்து போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா 1,11,000 சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கேட்டதுக்கு வந்து ஆர்டி மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் தேவைப்பட்டா அப்படின்னா உங்களோட பிரான்ச்சில் போய் நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து போடலாம். செகண்ட் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா வைப்பு நிதி திட்டம். அதாவது வைப்பு நிதி திட்டம் அப்படின்னா பிபிஎஃப்பை தான் வந்து அதாவது பொது வைப்பு நிதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இவங்க வந்து வைப்பு நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 400 days அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது வெறும் 400 நாட்கள், அதாவது 1 year 35 days, ஒரு வருஷமும் 35 நாட்களில் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது, ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் தரக்கூடியது. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரிஸில் வந்து அவங்க தராங்க. அதாவது 3 கேட்டகரிஸில் நமக்கு தராங்க. இது போஸ்ட் ஆஃபீஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா பிபிஎஃப்பை பொறுத்தளவில் 15 இயர்ஸ் தான், அதுவும் 7.1% தான் தராங்க இப்போ கரண்ட்டாக. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 3 கேட்டகரி